நல்ல ரெண்டு கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மாறிடா எம்மா நேசரே. ஆஹா, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பினே. ஒரு பழைய பாடல். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தம்முடைய அன்பை சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நமக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம், மாறிடா எம்மா நேசரே. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுவோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுவோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. கைகளை தட்டி சொல்லலாம், இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் நம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அவருடைய அன்பு பெரியது, ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. சொல்லி இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோர்ந்தார், ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியால் அன்பை சோர்ந்தார், ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும்
சொல்லுவோம். இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேடி வந்து மீட்டவரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே. அவருடைய அன்பை உணர்ந்து பாடலாம். ஆழம் அறியலாகுமோ, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலை சாகித்திடுமே, அது விஸ்வம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. மாயமதை கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க, உள்ளத்தால் அவரை தள்ளினோம், உள்ளத்தால் அவரை தள்ளினும், தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும், தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா நல்ல சங்கத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆழம் அறியலாகுமோ, அவர் கண்ணுக்கீடாய் ஒன்றுமே இல்லை, வேற எதுவும் இல்லை. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. பாவியா இருக்கையிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டவர். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி, விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவி என்று நம்மை தள்ளாமல் ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார் அல்லவா. எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி இந்த ரட்சிப்புக்காக, ஆண்டவர் நமக்கு பாராட்டிக்கிற இந்த மீட்புக்காக எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு இருந்தா மாத்திரம்தான் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறோமே அதோட முடிகிறது அல்ல. ரட்சிப்பு என்பது முடிவு வரை நிலைத்திருப்பவனே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடைசி வரை நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ரட்சிப்புல நிலைத்திருக்க, ரட்சிப்புல நிலைத்திருக்க,
ரட்சிப்புல நிலைத்திருக்கிற எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ரட்சிப்புல நான் நிலைத்திருக்கணும் அப்பா. என் ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பை எந்த காரணத்துக்கும் நான் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அற்ப கூழுக்காக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல ஆண்டவரே, இந்த உலகத்தின் அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதப்பா. நீர் ஆண்டவரே சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுக்காக மீட்டு கொடுத்த இந்த மீட்பை ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபத்தோடு நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்க அன்பை நான் ஒவ்வொரு நாளும் நான் உணரணும், ஒவ்வொரு நாளும் நான் உணரணும். நீர் எனக்காக செய்த தியாகத்தை, அந்த கல்வாரி அன்பை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கணும். ஏதோ கம்யூனியன் சண்டே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி அன்பை நான் நினைத்து பார்க்கணும் அப்பா. ரட்சிப்புல நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரே இந்த ரட்சிப்பை இழந்து போக கூடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நிலைத்திருக்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க அன்பை நான் இழந்து போயிடக்கூடாதப்பா. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சொல்லுங்கப்பா, உங்க இரக்கத்தினாலே என்னை நிரப்புங்க, உங்க தயவாலே என்னை கிட்டி சேர்த்து கொள்ளுங்க. ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், இன்னைக்கு ரட்சிப்பை ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே மோடு கிட்டி சேர்றான்ப்பா. நினையாத நாளில் கர்த்தர் வருவார், நினையாத நாளில் கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரோட பிரசன்னத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்புல ரட்சிப்புல நான் நிலைத்திருக்கணும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவின் மகா அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் இன ஏதும். ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இயேசுவின் மகா அன்பிலே நம் தகப்பன் நாம் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவார். உங்க அன்பை எதிர்பார்க்கிறாரு. ஓடி வந்துருங்க ஆண்டவரே. இயேசுவின் மகா அன்பிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாரும் அப்பா, முத்திரை மோதிரத்தை தாரும் ஆண்டவரே. இதற்கின ஏதும் இன ஏதும் வேறில்லை. மீண்டுமாய் சொல்லலாமா? அநேகர் நாம் ஆதியிலே இந்த அன்பை விட்டு விட்டோம். சொல்லுங்க ஆண்டவரே, திரும்ப ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்புகிறோம் அப்பா. இந்த வைராக்கியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். திரும்பமா அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், கர்த்தர் மேல் இருந்த அந்த வைராக்கியம், நம்பிக்கை எல்லாம் திரும்ப எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆண்டவருடைய அன்பே நிலையானது. ஹல்லேலூயா. அன்பினால் எங்களை உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஓ ரபாலா ஷந்தலா. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பலாம். எல்லாரும் வேதத்தை வைத்திருப்பீர்கள், ஆனால் இல்ல ஸ்கிரீன்ல போடுவாங்க. ஏசாயா 51
மூன்றாவது வசனம், ஹalleluya. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இந்த எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். ஓ ஹalleluya. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதே வசனம் ஸ்கிரீன்ல இருக்கட்டும். இருக்கும் போதே உங்க கரங்களை உயர்த்தி உங்க வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இருக்கணும். நல்ல கையை உயர்த்துங்க. உங்களுக்கு கர்த்தரே ஆறுதல் செய்வார். நீங்க தான் சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். ஒருவேளை உங்கள் வீடு பாழான ஸ்தலங்களை போல இருக்கலாம். உங்க குடும்பம் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார். கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார். ஹalleluya. அதன் வனாந்தரத்தை உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கலாம். எப்படி ஆக்குவார் என்றால் ஏதேனை போல மாற்றுவார். ஏதேனை போல மாற்றுவார். அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவாராம். உங்கள் குடும்பத்தை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்திரமா இருக்கலாம். ஒன்றில்லாத சூழ்நிலை போல இருக்கலாம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, உயர்வை பார்க்க முடியலையே என்று கவலையோடு இருக்கலாம். சொல்லுங்க, இயேசுவால் ஆகும். இயேசுவால் ஆகும். கர்த்தரே எனக்கு செய்வாருன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் என் குடும்பத்தை ஏதேனை போல மாற்றுவார். கர்த்தர் என் குடும்பத்தை கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷ சத்தமும் கீத சத்தமும் துதியின் சத்தமும் என் கூடாரத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். இனி அழுகையின் சத்தம் அல்ல. இனி அழுகையின் சத்தம் அல்ல. தோல்வியின் சத்தம் அல்ல. துதியின் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. மீண்டுமா, கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார். நான் கடந்த நாட்களில் எதெல்லாம் இழந்து போனேனோ கர்த்தர் மீண்டுமா எனக்கு கொடுப்பார். வெட்டி கேலி பட்சித்த வருஷங்களை ஆண்டவர் மீண்டுமாய் கொடுப்பார். நீ இழந்து போன வாய்ப்புகளை கர்த்தர் மீண்டுமாய் உங்களுக்கு கொடுப்பார். இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தரே அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மனுஷன் அல்ல, கர்த்தரே செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிப்பீங்கன்னு நான் பாடல. நல்ல கரங்களை தட்டி பாடலாம். மாறிடும், எல்லாம் மாறிடும். இயேசுவாலே எல்லாம் மாறிடும். பாடுவோம். மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே சொல்லலாமா? மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. அவர் ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. சொல்லுங்க, கட்டுகள் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லலாமா? மாறிடும், எல்லாம் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். இயேசுவாலே
எல்லாம் மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேரை பார்த்தா யாரும் விசுவாசிக்காதது போல இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க, நம்பிக்கையோடு பாடுங்க. நிச்சயமா உங்க குடும்பம் அலங்கம் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி எருசலேமின் அலங்கம் 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டுச்சோ, அதே போல உங்கள் அலங்கம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் தொழில் எல்லாம் கட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். என் வேதனைகள் மாறும், என் கஷ்டங்கள் மாறும், என் துன்பங்கள் மாறும். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லுங்க. மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இறையாதே இறையாதே என்று சொன்னாரே, திரைகடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாதே என்று சொன்னாரே, ஆமென். அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் நீங்கதே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. சொல்லுங்க. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் நம்பிக்கை மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே இயேசுவாலே எல்லாம் மாறிடும். லாசருவே லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. சொல்லுங்க. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் அழுகுரல் அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. சூழ்நிலைகளை மாற்றினார் அல்லவா? சொல்லுங்க. அப்பா, என் சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஆனந்தம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லுங்க. இறையாதே இறையாதே என்று சொன்னாரே, திரைகடல் அடங்கிற்றே. அமைதலாயிர் என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாதே என்று சொன்னாரே, திரைகடல் அடங்கிற்றே. ஆமென். அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. சொல்லுங்க. பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்தது. மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். இயேசுவாலே என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தின் சூழ்நிலைகள் மாறும், மாறிடும். எல்லாம் மாறிடும். தோல்விகள் மாறிடும், இயேசுவாலே வியாதிகள் மாறிடும், பலவீனங்கள் கஷ்டங்கள் மாறிடும், மாறிடும். எல்லாம் மாறிடும். இயேசுவாலே சொல்லுங்க. இயேசுவாலே மாறிடும். எல்லாம் மாறிடும். விசுவாசத்தோடு பாடுங்க. இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட, அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. அவர் ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, அவர்கள் நீங்கிற்றே. எல்லா சாப கட்டிகள், வியாதியின் கட்டிகள், 12 வருடமாய் இருந்த அந்த பெரும்பாடு உள்ள வியாதியின் கட்டு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது இமை பொழுதிலே சுகம் உண்டானதே. சொல்லுங்கப்பா. தீராத வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. வருஷங்களாக ஆண்டாண்டாய் வந்து கொண்டிருக்கிற சாபங்கள், வியாதிகள், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் ஒழிந்து போவதாக.
எல்லாம் பெரும்பாடு உள்ள ஆண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. சொல்லுங்க, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கட்டுகள் உடைந்ததே, ஓ கட்டுகள் உடைந்ததே. மாறிடும் மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, மாறுதே மாறுதே எல்லாம் மாறுதே என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. எல்லாரும் சொல்லலாமா? மாறுதே எல்லாம் மாறுதே என் இயேசுவாலே. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, மாறுதே துக்கம் மாறுதே என் இயேசுவாலே. சொல்லுங்க, கஷ்டம் மாறுதே கஷ்டம் மாறுதே என் இயேசுவாலே. என் கடன் மாறுகிறதே மாறுதே கடன் மாறுதே என் இயேசுவாலே. வறுமை மாறுவதாக. மாறுதே வறுமை மாறுதே விசுவாசத்தோடு. வறுமை மாறுதே. வியாதி மாறுதே வியாதி மாறுதே என் இயேசுவாலே. மீண்டுமாய் சொல்ல, மாறுதே மாறுதே துக்கம் மாறுதே என் இயேசுவாலே. என் கஷ்டம் மாறுகிறது மாறுதே கஷ்டம் மாறுதே இயேசுவாலே. சொல்லுங்க, என் கடன் எல்லாம் மாறுது. என் கடனை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்க செய்வார். வானங்களை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார். ஓ மாறுதே எல்லாமே மாறுகிறது. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. உங்க பிரசன்னை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலே ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. மாறுதே ஆவியானவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரை சந்திப்பீராக. இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சடுதியில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சரீரங்களில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா. மனுஷ தயவை கண்டு நிடுங்கப்பா. மாறுதே மாறுதே என் இயேசுவாலே. சொல்லுங்க, மாறுதே மாறுதே மாறுதே. ஓலா பாஷா கதலா. சொல்லுங்க, பலவீனங்கள் மாறுகிறது. என் பலவீனங்கள் மாறுகிறது. என் சுகவீனங்கள் மாறுகிறது. என் இல்லாமை மாறுகிறது. கடன் தொல்லைகள் மாறுகிறது. ஓ ரபா ஷதரபா எல்லாம் மாறுதே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ரபா லதா ரபா ஷந்த ரபா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நல்ல கண்களை மூடி எழும்பி நின்றோம். முழங்கால் படியிட்டோம். நல்ல கைகள் அசைத்து 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. யோசபாத் ராஜா சொன்னார். யோசபாத் ராஜாக்கு விரோதமாய் 3 கூட்டங்கள் எழும்பின போது, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் தெரியலப்பா, பலனற்று போயிருக்கிறோம் ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா, என்ன செய்கிறது தெரியலப்பா, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னது போல சொல்லுங்க. என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா. என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபா நஷந்த லஹந்தியாந்த ரபா. நீர் இறங்கும் அப்பா, நீர் இறங்கும் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. ஓ ரபா ஷந்தலா. சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராய் பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் பனி போல உருகி போவதாக, மெழுகு போல உருகி போவதாக நீர் செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. ஓ ரபானா ஷங்கல், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா.
சொல்லுங்க, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தேவைகள் வரும்போது மனுஷனை தேடி ஓடுகிற சூழ்நிலை வரும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஓட மாட்டேன், யாரையும் தேடி நான் ஓட மாட்டேன்ப்பா. என் பிரச்சனை யார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் தெரியப்படுத்துகிறப்பா. அன்னாள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்டாளாம். இருதயத்திலே ஆண்டவரோடு பேசினாள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே என் கண்ணீரை வடிக்கிறப்பா. ஓ, என் கண்ணீர் எல்லாமும் துரித்திலே வைத்திருக்கிறீர். ஓ, என் கண்ணீர் எல்லாமும் துரித்திலே வைத்திருக்கிறீரே. ஹalleluya. ஓரா பாலதரியாந்தரே. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீர் மனம். மீண்டும் சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றை மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றை மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கப்பா. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம். என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தா. ஜெபிப்பதையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. சொல்லுங்க, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிறங்க. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிறங்க. என் ஜெயமெல்லாம் துதியாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றை மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றை மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார்
நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய். சொல்லுங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் மீண்டுமாய் சொல்வோம். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனம் சொல்வோம். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே சொல்லுங்க. பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே நமக்காக யுத்தங்களை செய்வார். சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரால் கூடாதவை தேவனால் தீங்குகள் என் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். பரிபூர்ண நீர் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலாக செய்கிறவர். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். நீங்கள் ஒரு யோசனைகள் வழிகளை வைத்திருக்கலாம். அதற்கும் மேலாக நம் ஆண்டவர் செய்கிறவர். அதற்கும் மேலாக செய்கிறவர். ஒரு நாள் நம் ஏறிருக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. நிச்சயமாய் பதில் வரும். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நான் ஏறெடுக்கிற துதிகள், நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற காரியங்கள் ஒரு நாள் வீணாகாது. ஓ ராபா நஷந்தலா ரியாந்தலா பாஷ எவ்வளஹந்தியாந்தரபா வீணாய் போகாது. உங்கள் உவாச ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், உங்கள் அர்ப்பணிப்பு ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தருக்காக நீங்கள் அர்ப்பணித்த காரியங்கள், கர்த்தருக்காக கொடுத்த காரியங்கள், நீங்கள் ஜெபித்த காரியங்கள், செயல்பட்ட காரியங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஓ ரபனா ஷந்தலா, ஓ கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை. ஓ ரபனா ஷேகேரியாந்தலபா, நான் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிறவர். சொல்லுங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட
நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் சொல்லுங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு சொல்லுங்க. மீண்டுமாய் வெட்கப்பட்ட வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய். மீண்டுமாய் சொல்லுவீங்களா? நான் நினைப்பதற்கும் ஒருவேளை சத்துருக்கள் சொல்லி இருக்கலாம், இவ்வளவு பிரயாசப்பட்டியே, இவ்வளவு உழைத்தியே, கர்த்தருக்காக இவ்வளவு செபிச்சியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. வெளியரங்கமான பதில்களை கர்த்தர் கொடுப்பார். மகிமையான நாட்களை கொடுப்பார். வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய். மீண்டுமாய் சொன்னால் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய். நன்மை பரிபூர்ண பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு குடும்பத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, நீங்க மனம் இறங்குங்கப்பா, நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை கட்டுங்கப்பா. நாங்கள் இழந்த நாட்களை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன தருணங்களை மீண்டுமாய் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, இழந்து போன சுகம், இழந்து போன ஆண்டவரே வாழ்க்கை திரும்ப கட்டப்படட்டும் அப்பா. நீர் பராக்கிரமமே மீண்டுமாய் சொல்லுங்க. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே என் குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க அப்பா. என் குடும்பத்துக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. எனக்கு மனம் இறங்குங்கப்பா. ஓ ராபா நாஷியாந்தால வெட்கத்திற்கு பதிலாக ஓ என் தலையை உயர்த்துவீராகப்பா. என் தலையை உயர்த்துவீராக. ஓ ராபா நாஷியாந்தால சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவரே, எங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே. ஓ ராபா நாதியாந்தாலாபா. ஓ ஹalleluya. ரெதரபானாசியாந்தரே. சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர். நான் சேவிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர். நான் வணங்குகிற கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தீமையை செய்கிறவர் அல்ல. தீமையை செய்கிறவர் அல்ல. அவர் கைகள் விடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பும் பிள்ளைகள் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஓ ரபா லஷதல ஹந்தரபா. ஹalleluya. எங்கள் ஆண்டவர் சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராக இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஓ ரபா நாஷந்தலா. ஆதியாகமத்தில் வாசிக்கிற சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கும் சொன்னார், ஜனங்கள் எனக்கு கொடுத்துரு, பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ. சொல்லும்போது ஆபிரகாம் சொன்னார், வேண்டாம்ப்பா, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாய் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன் ஆண்டு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாராகிலும் எனக்கு வேணாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொன்னாரே. சொல்லுங்க ஆண்டவரே,
உயர்த்துகிறவர் நீரப்பா, ஆசீர்வதிக்கிறவர் நீரப்பா. உமக்கு நேராக கைகளை உயர்த்துகிறோம். ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்திருங்க. இன்னும் ஒரு சில நிமிஷம் தான். நல்ல கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திருங்க. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிறவர் நீர். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனதை இரட்டிப்பாய் கொடுக்கிறவர் நீர். முதலாம் அதிகாரத்தில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா 42வது அதிகாரத்தில் இழந்து போனதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். தேவரீர், நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது பிரதர். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தாங்குவீராக. எல்லாரும் கடைசியாக கரங்களை உயர்த்தி, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நல்ல சத்தமாய் சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் சொல்லுங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீர் மனம் இறங்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்தில் இன்னைக்கு மாற்றங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவர், எல்லா துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.